இப்போ பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு இந்த அமேசோலைட் ஹீலிங் கிறிஸ்டல் இது வந்து உங்களோட ஹார்ட் சக்கராக்குரியது, பேலன்சிங்கான ஒரு விஷயங்கள், அதே மாதிரி குட் லக், ஓகேவா, க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறது, அதாவது இப்போ எதுவுமே யோசிக்க முடியல, எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது, அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல, அந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் உங்களுக்கு அற்புதமாக உங்களை ஹீல் பண்ணும். பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களை சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். உங்களோட லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போகிறீங்க, கரண்ட்டில் உங்கள் பர்சனோட ஃபீலிங் என்ன, உங்களோட ஃபீலிங் என்ன, இந்த லவ் பாண்டிங்கை வந்து தக்க வச்சுக்க முடியுமா, அடுத்த கட்டம் மூவ் பண்ண முடியுமா உங்களால், உங்கள் பர்சன் மைண்ட்லேயும் என்ன ஓடிட்டுருக்கு. அதே வந்துச்சு 4 கார்டு. Freedom, there is nothing stop you. The path is clear if you want it to be. That means நீங்கள் வந்து ஏதோ ஒரு லாக்லேருந்து, இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளியே வரீங்க. ஆமாவா இல்லையா? மோஸ்ட் ஆஃப் பைல் 3 சூஸ் பண்ணவங்க சிங்கிளாக கூட இருக்கலாம், அந்த யூனியன் வேண்டாம், இப்போ கரண்ட்டில் இருந்த அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து ஒரு குட் பை சொல்கிறீங்க போல், அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண ஒரு சிலர் மூவ் ஆனில் இருப்பீங்க, பண்ணலான்னு ஐடியாவில் இருப்பீங்க. இவங்களோட கைடன்ஸும் என்ன வருது, தேர் இஸ் நத்திங் ஸ்டாப் யூ, உங்களை எதுவும் வந்து தடுக்கலை. நீங்கள் வந்து இதிலேருந்து, இந்த கட்டுகள், இந்த இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா வெளில வாங்க. The path is clear if you want it to be. Yes, இந்த இது வந்து கிளியர் ஆகிடுச்சு உங்களுக்கு, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இதிலேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா வெளில வந்து ஒரு சுதந்திர பறவையாக நீங்கள் வந்து இருக்கலாம். ஃபர்தர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். மேபி இது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு சிலர். soulmate, your soulmate is already with you in spirit, believe this and they will manifest physically. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் உங்களுக்கான சோல்மேட் கேட்குறீங்க, கரண்ட்டில் சிங்கிளாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும்னு சொல்லி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கான அந்த பர்சனை நீங்கள் பார்க்கல, மீட் பண்ணல. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படி சொல்ல வராங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறது, உங்களுக்காக அவங்களும் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் வேணும், அவங்கள வந்து நான் வந்து என் லைஃப்பில் கொண்டு வாங்க அப்படி எனக்கு நல்ல ஒரு பார்ட்னர் வேணும்னு சொல்லி அவங்களும் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணுறாங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. உங்களை மாதிரியே கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அடுத்தது என்ன, ட்வின் ஃப்ளேம், யுவர் பேஷன்ஸ் இக்னேட்ஸ். சில பேருக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் மாதிரி இருக்குது கைஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு கார்டு எடுத்தேன் பார்த்தீங்களா, நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை ஃப்ரீ பண்ணிக்கலாம். மேபி அது ஒரு சிலருக்கு இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிரிட்டிசைசிங் ஒன் அனதர், ட்வின் ஃப்ளேமில் இருக்கிறவங்களுக்கு சில அட்வைஸும் வருது. கிரிட்டிசைசிங் ஒன் அனதர் வில் ஒன்லி லீட் டு ஃபர்தர் அன்ஹாப்பினஸ். லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் ஈச் அதர் ஆஸ் யூ ஆர் அண்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் வில் மேஜிக்கலி ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ உங்களோட ஹார்ட் சக்ராவில் ரொம்ப இம்பேலன்ஸ் இருக்குது. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் காசிப் பண்ணிக்கிறது, கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு தவறுகள். சொன்னல இந்த ட்வின் ஃப்ளேம் இந்த கார்டு வந்தாலே ஒரு சிலர் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃப்ரீடம்னு அந்த ஃபஸ்ட்டு கார்டு வந்திருக்கு கைஸ். புரியுதா? ஒரு சிலர் வந்து உங்களுக்கு அந்த பிரேக்லேருந்து வந்துட்டுருப்பீங்க, சிங்கிளாக இருக்கீங்க, உங்களுக்கான நல்ல பர்சன் வரணும்னு சொல்லி ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு சிலர். ஒரு சிலர் வந்து 2 பேருமே இப்போ வந்து எலியும் பூனையுமா இருக்கீங்க. ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் சொல்கிறாங்க. யுவர் பேஷன் இக்னிட்ஸ்.
கிரிட்டிசைசிங் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால ஃபர்தராக என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள அது ஒரு அன்ஹாப்பினஸை கொண்டு போகுது. ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்க மாதிரி நீங்கள் அதை நீங்களாக க்ரியேட் பண்ணிடுறீங்க. லவ் வந்து என்னென்னா அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கிறது. அவங்க என்ன தன்மையில் இருந்தாலும் சரி, அவங்க அந்த கேரக்டர் ஓகே, அவங்க அவ்வளோதான், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இது ரெண்டுமே வந்து ரெண்டு தரப்பில் இருக்கணும். ஒரு தரப்பில் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் சொல்கிறது. இந்த இதில் வர்றவங்க ஒரு தரப்பில் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, சரி நான் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற தயாராக இருக்கேன். ஒரு சிலர் முடிவு எடுப்பீங்க ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி. ஆமாவா இல்லையா? ஓகே, நான் அவங்களுக்காக லைஃப் லாங் இப்படியே கூட இருந்திருக்குவேன். தாராளமாக இருங்க. அவங்கள பற்றி குறை சொல்லாதீங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அந்த அக்செப்டன்ஸ் இல்லாமல் ஒருத்தர் மாற்றி இது பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்காதுன்றாரு. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா யுவர் ரிலேஷன்ஷிப் வில் மேஜிக்கலி ட்ரான்ஸ்ஃபார்ம், மாறும். ஓகேவா? மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ். சில பேருக்கு வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண அந்த ட்ரீம் லைஃப் வரப்போகுது. சீக்கிரமே யுவர் ட்ரீம் இஸ் சூன் டு பிகம் ரியாலிட்டி. ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட் அண்ட் கண்டினியூ டு ஃபாலோ இட்ஸ் கைடன்ஸ். உங்களோட மனது சொல்கிறத கேளுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். லெட்ஸ் தேர் பி க்ளோஸ்னஸ் பிட்வீன் யூ, பட் ஆல்வேஸ் give each other space. Love never climbs, it simply allows and gives. இப்போ நீங்கள் ஒரு சிலர் இந்த உங்களோட பர்சனை வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப அழுத்துறீங்களோ, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி இப்படி பண்ணக்கூடாது, இவங்கக்கிட்ட பேசணும், இவங்கக்கிட்ட பேசக்கூடாது, ஏதோ சம்திங் அவங்கள ரொம்ப வந்து இது பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா உங்கள் பர்சன் உங்களை அந்த மாதிரி பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த நீங்கள் பார்க்குறவங்க கொஞ்சம் அந்த மாதிரி உங்கள் பர்சனை நீங்கள் வந்து ஒரு கிளைம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணாதீங்க. லவ் வந்து யாரையும் வந்து அழுத்தாது, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாது. அதாவது ஃப்ரீடம் கொடுக்கும், அன்பு கொடுக்கும். ஓகே, இட் சிம்ப்ளி அலோ அண்ட் கிவ்ஸ். அன்பு கொடுக்கும், அன்பு அலோவ் பண்ணும், சுதந்திரத்தை கொடுக்கும். அதுதான் உண்மையான அன்பு. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஓகே, சில பேருக்கு வந்து ஒரு சீக்ரெட் அட்மிரர், someone has deeper feeling for you then they are letting on. சில பேரை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு இருக்காங்க. உங்களை ரொம்ப வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை உங்களை பற்றி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸில் யாராவது கூட இருக்கலாம். அவங்க வந்து உங்களோட நிலைமை தெரியும். அவங்களுக்கு டக்குன்னு சொல்லிட்டா இவங்க கோவப்பட்டுருவாங்களோ, இவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டைம் பார்த்து உங்கள்கிட்ட வந்து சொல்லலான்னு அவங்க யோசனையில் இருக்காங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. இதுதான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு போயிட்டுருக்கு கைஸ். ஸோ சூப்பராக கைடன்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேகிங் அதுக்கான சுச்சுவேஷனை சொல்லி அதுக்கான கைடன்ஸும் கொடுத்துட்டாரு. ஓகேவா? இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கணும், இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரேக்கி ஹீலிங் எடுத்துக்கலாம். ஓகேவா? லைஃப் கோச்சிங் கிளாஸ் உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷனுக்கான ஒரு கிளாஸ் அது. அதுவும் வந்து டிவைன் எனர்ஜியை வச்சு தான் பண்ணி தருவேன். ஓகேவா? சரி, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கணும், இல்லை கிளாஸ் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த இடத்துலேருந்து பேசுங்க, ஊரோட பேர் போடுங்க. ஓகேவா? சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லுங்கள் கமெண்ட்டில். சாமவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.